श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி முத்தங்கோட்டகம் உவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி அருளி செய்த வியாக்கியானங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு 14 ஸ்லோகங்கள் வரை ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அனுபவித்தோம். 14 ஸ்லோகங்கள் சில கோஷங்களில், பழைய கோஷங்களில், புத்தகங்களில் 14 ஸ்லோகம்தான் இருந்தது. அதனால் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் 14 ஸ்லோகம் வரைக்கும் தான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை 14 ஸ்லோகங்கள் வரை வியாக்கியானமிட்டு அருளினார். அதில் அப்புறம் இந்த 15லேருந்து 20 ஸ்லோகமும் பிரபத்திக்கு அப்புறம் உத்தர கிருத்தியம், எப்படி ஒரு பிரபன்னன் சரணாகதி பண்ணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்திக்க வேண்டும், கைங்கரியம் ருச்சியில் இழிய வேண்டும், விஷய சுகங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், அதெல்லாம் தெரிவிப்பது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதில் நேற்றைய தினம் 18வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 19. சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்ர மனோவிருத்தி பிரசீதமே. சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்ர மனோவிருத்தி பிரசீதமே. அதாவது போன ஸ்லோகத்தில் தேவரீர் அடியோங்களுக்கு தந்தருள வேண்டும் பரஜான பரமபக்தி, பரபக்தி பரஜான பரமபக்தி, பக்தி யோக நிஷ்டனுக்கு சொன்ன அந்த பரபக்தி பரஜான பரமபக்தியை அடியனுக்கு தந்தருள வேண்டும். அதுபோல் பல விஷயங்களை, பக்தி ஞானம் அதெல்லாம் விருத்தி அடைவதற்காக இந்த அனுபவத்தை அடியனுக்கு தந்தருள வேண்டும். ஏன்னா அதாவது இந்த ஆனந்தம் ஆசைப்படுகிற நீர் பக்தி யோகத்தை பண்ணக்கூடாதான்னு கேட்பதற்கு அடியன் எப்படி பண்ணுவேன்? இரு கைகளும் இல்லாமல் முடவனை போய் யானையில் ஏறு அப்படின்னு சொன்னால் முடியுமா? அதனால் தேவரீர் தான் அருள வேண்டும். தேவரீர் தான் அடியனுக்கு அனுபவிக்க ஆசைப்படும் அடியனுக்கு தேவரீர் முகோல்லாசம், தேவரீர் முகத்தில் ஏற்படும் அந்த சந்தோஷம், அதை பார்த்து அனுபவிக்க வேண்டிய கைங்கரியத்தை அடியனுக்கு தந்தருள வேண்டும். இப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை கொடுத்தருளி தேவரீர் ஸ்வரூபம் அழியாதபடி, சேஷித்துவ ஸ்வரூபம் அழியாதபடி பண்ணி அருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. தேவதேவேஷா, சர்வ உத்கிருஷ்டனான எம்பெருமானே, தேவாதி தேவனே, தேவராஜனே, சோ அகம் சகா அகம் அடியேன், அப்படிப்பட்ட அடியேன். தே அர்ச்சநாதவ், தேவரீருடைய திருவாராதனம் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம். திருவாராதனத்துக்கு எவ்வளவு சுத்தமாக போனோம், பரிசுத்தமாக போனோம், மனசினாலையும் சரீரத்தினாலையும் எப்படி ஒரு அனுஷ்டானத்தோடு போனோம், வைராக்கியத்தோடு போனோம், பக்தியோடு போனோம். அது அடியனுக்கு ந சாமர்த்தியவான், சக்தி உடையன் அல்லேன், சமர்த்தன் அல்லேன். அடியனுக்கு அந்த சமத்தே போராது, சக்தியே இல்லை. தேவரீருடைய திருவாராதன அதிகாரத்திலையும் சக்தி இல்லை. தேவரீர் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், தேவேஷா, அகம் அடியேன். தே அர்ச்சநாதவ், தேவரீருடைய திருவாராதன அதிகாரத்தில், அதிகாரம்னா குவாலிஃபிகேஷன், அதில் ந சாமர்த்தியவான், சாமர்த்தியம் இல்லாதவன், சக்தி உடையவன் அல்லேன். ஸ்துதௌ ச ந சாமர்த்தியவான், ஸ்துதௌ ச, தேவரீரை ஸ்துதிப்பதில், ஸ்தோத்திரம் செய்வதில்,
தேவரீரை ஸ்தோத்திரம் செய்வதிலும் சாமர்த்தியவன் அல்லேன், சக்தி உடையவன் அல்லேன். அத்தஹா ஆகையினாலே கிருபா மாத்திர மனோவிருத்தி, தேவரீருடைய கிருபா குணம் ஒன்றையே மனோதர்மமாக உடைய தேவரீர், கிருபா குணம் ஒன்றையே கொண்ட மனோதர்மமாக கொண்ட தேவரீர் மே அடியேன் திறத்தில் பிரசீத, அந்த கிருபையினாலே அந்த தயையினாலே அந்த தயா சாகரத்தினாலே இறங்கி அருள வேண்டும். இறங்கினா வல்லினரா இல்லை இடையினரா. ஸோ ய ரா ல வ ழ ல, அந்த ரா இறங்கி அருள வேண்டும். சின்ன ரான்னு சொல்லுவாள் கலோக்கியலாம். இறங்கி அருள வேண்டும். இறங்கின்னு வல்லினராகவும் சொல்லலாம், பெரியராகவும் சொல்லலாம். அப்போது அர்ச்சாவதாரமாக சாலிகிராமமாக அடியனுடைய கிரகத்தில் இறங்கி திருவாராதனம் பண்ண அருள வேண்டும் அப்படின்னு இங்கே அனுபவிக்கிறார்கள். ஸோ சர்வோத்கிருஷ்டனான எம்பெருமானே, தேவரீருடைய திருவாராதன அதிகாரத்திலும் அடியனுக்கு சக்தி உடையவன் அல்லே, தேவரீரை ஸ்தோத்திரம் செய்வதிலும் அடியனுக்கு சக்தி உடையவன் அல்லே. ஆகையினாலே தயாகுணம் ஒன்றையே மனோதர்மமாக உடைய தேவரீர் அடியேன் திறத்தில் அந்த கிருப்பையினுடைய அடியாகவே, அந்த தயாவினுடைய அடியாகவே காருண்யத்தினாலே இறங்கி அருள வேண்டும். இப்படி தன் திருவடிகளையே தஞ்சம் என்று அடைந்தான். போன ஸ்லோகங்களெல்லாம் உன் திருவடி தான் எனக்கு, வேறு எதுக்கும் சக்தி இல்லை. நதர்மனிஷ்டோஸ்மின சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்ய தொப்பாத மூலம் சரணம் பிரபத்திய. உன் திருவடியில் கைங்கரியம் பண்ணணும், உன் திருவடியில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு உன்னுடைய திருவடிகளிலேயே கைங்கரியமும் அனுபவமும் ருச்சியும் அந்த அப்படியே அவனுடைய அருள் மழையையே நினைத்து நினைத்து பிரார்த்தித்து ஏங்கி நிற்கும் அந்த அடியேன், அந்த ஜீவாத்மாவுக்கு சாதக பட்சி போல, சாதக பட்சின்னு ஒரு தேவலோகத்தில் ஒரு பட்சி இருக்கான். அந்த பட்சி மழையை மாத்திரம்தான் எதிர்பார்த்துட்டு இருக்குமா. மழை தண்ணீர், மேகத்திலிருந்து வர மழை தண்ணீரை மாத்திரம்தான் சாப்பிடும், வேறு எதையும் சாப்பிடாது. அப்படியே அந்த மழையையே அண்ணாந்து பார்த்திருக்கும்படி இங்கே அருள் மழையையே, பெருமாளுடைய அருள் மழையையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சாதக பட்சி போல இவன் தன் திருவடிகளையே தஞ்சம் என்றடைந்து முகில் வண்ணனுடைய அருள் மழையையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இவனை அந்த சேத்தனனுடைய அந்த ஜீவாத்மாவின் திறத்தில் சுலபனான பரமசுலபனான சர்வேஸ்வரன் அவன் பிரார்த்தித்தபடியே பக்தியோக சாத்தியமான பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகளையெல்லாம் அதற்கு விஷயமான தன் ஸ்வரூபம், தன் ரூபம், தன் திவ்யமங்கள விக்கிரகம், தன் கல்யாண குணங்கள், இதை எல்லாவற்றையும் யதாவஸ்திதமாக ஆச்சரியமாக அவன் நேரே அனுபவிக்கும்படி காட்டி அருள பெருமாள் அப்படியே காட்டவே கண்ட பாத கமலம்னு திருப்பானாழ்வாருக்கு ரங்கநாதன் காட்டின மாதிரி இவனுக்கு பிரார்த்தித்தபடி காட்டி அருள்கிறாராம் பெருமாள். என்ன காட்டி அருள்கிறார் அப்படின்னா ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் ஆச்சரியமாக காட்டி அருள உடனே இவனுக்கு அப்படியே பதத்தி போயிட்டான். அவன் அனுபவிக்கும்படி காட்டி அருள வாக்குக்கும் மனசுக்கும் தழுதழுத்து வாக்கும் மனசும் எட்டாது இதை வானோர் காண் மாட்டா பீடுடைய பெருமானுடைய பெருமைகளையும் முன் அனுபவிக்க ஆசைப்பட்டதை அணுகி இப்படி இவ்வளவு ஆச்சரியமான, இவ்வளவு அழகான, இவ்வளவு பெருமை வாய்ந்த, இவ்வளவு கல்யாண குணங்கள் கொண்ட இத்தனை ஆச்சரியமான ஸ்வரூப ரூப விபவ இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து இதுக்கு அடியேன் ஆசைப்பட்டது எவ்வளவு தப்பு, எவ்வளவு அழுக்குடையவன், எவ்வளவு அஞ்ஞானி, எவ்வளவு அசக்தன், இப்போ யோக்கியத்தையே கிடையாது அனுபவிப்பதற்கு. நாம் போய் ஆசைப்பட்டு இப்போ எதிர வந்து நிற்கிறானே, வாயார வாழ்த்தி வணங்கி ஈடுபடுவதற்கு யோக்கியத்தை இல்லாத ஒரு சிதிலித்த சர்வேந்திரியனான ஒரு அப்படியே அல்பமான இந்திரியங்களை கொண்ட அழுக்கு உடம்பு, எச்சில் வாய், பொய் நின்ற ஞானம், இதெல்லாம் நிறை ஒன்றில்லாத நீஷன் அடியேன் அணுகவும் வாழ்த்தவும் அர்ச்சிக்கவும் ஒரு அருகதையே இல்லாதவன். இப்படி என்ன இதுக்கெல்லாம் இப்படி இருந்தேன்னா என்னை விட்டுருங்க, தன்னை அப்படியே நான் அகன்று போகிறேன். ஏன்னா அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு அல்பன் அடியேன். தேவரீர் சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன், நான் தான் விலகி போவதே தாழ்மைக்கு உச்சிதம் என்று
முன்பு இந்த விஷயமெல்லாம் தெரியாமல், தேவர்களுடைய மகிமை தெரியாமல் பிரார்த்தித்ததை பொறுத்தருள வேண்டும்னு இதில் பிரார்த்திக்கிறார். தேவரையருடைய திருவாராதன அதிகாரத்திலேயே கூட சக்தி இல்லை. தேவரையரை ஸ்தோத்திரம் செய்வதில் வாக்கே வரமாட்டேங்குது, சக்தி இல்லை. ஆகையினாலே தயை குணம் ஒன்றையே மனோதர்மமாக உடைய அடியேன் திறத்தில், மனோதர்மமாக உடைய தேவரீர் அடியேன் திறத்தில் அந்த தயை காரணமாக இறங்கி அருள வேண்டும். சோகம் அப்படிங்கிறார் முதல்ல. சோகம் தே ச அகம். அடியேன், அந்த அடியனுக்கு வியாக்கியாத்தா போடுகிறார், வியாக்கியானம் இடுகிறார் ஸ்ரீனிவாசாச்சார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனையே பேரின்பமாக அனுபவித்து போந்த அடியேன். அப்படி புன் சிரிப்பால் மயக்கி அப்படியே தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே, பிறை நெற்றியினாலே, கருங்கூந்தலினாலே, மூங்கில் தோள்களினாலே அந்த மாதர்கள் அவர்களுடைய சுகமே பெரும் பயன் பேரின்பம் என்று அனுபவித்து வந்த அல்பனான அடியேன். தேவதேவேஷ வானவர் தம்மை ஆளும் அவனும் நான்முகனும் சடைமுடி அண்ணலும் செம்மையால் அவன் பாத பங்கஜம் சிந்தித்தேத்தி திரிவரே. அதாவது தேவர்களை ஆளும் சதுர்முக நான்முகன் பிரம்மா, அவரும் மகாதேவன் என்ற ருத்திரனும் இந்திரனும் யாரும் செம்மையால் அவன் பாத பங்கஜம் சிந்தித்தேத்தி திரிவரை, இவனுடைய பாத பங்கஜத்தை, இவனுடைய திருவடி தாமரைகளை சிந்தித்து திரிந்து கொண்டிருப்பார்களாம் அவர்கள் எல்லாரும். அப்படி தேவர்களுக்கும் ஈஸ்வரனான பிரம்மா, ருத்ரன் போன்றவர்களும் நினைத்தபடி அவர்களை கைக்கரியம் செய்ய ஏவும் சர்வேஸ்வரன் தேவரீர். தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தேவன், சதுர்முகன் ஈஸ்வரன், அவர்களுக்கும் தேவன் தேவரீர். அவர்களை ஏவல் செய்யும் தேவரீர், அவர்களை அடிமை செய்யும் தேவரீர். அப்படிப்பட்ட தேவேஷா நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான். ஒற்றை விடையனும் நான்முகனும் அறிய முடியாதவன் தேவரீர். அதாவது அந்த சதுர்முகனும் அந்த சதுர்முகனும் அந்த ஒற்றை விடையன் ருத்ரனும் இந்திரனும் யாரும், எந்த தேவர்களும் உம்மை அடைய முடியாது, உம்மை அறிய முடியாது, உன்னை நினைக்க முடியாது, உம்மை துதிக்க முடியாது. ஏன்னா துதிக்க முடியாதுன்னா அதில் கரை காண முடியாது. உன்னுடைய மகிமையில் 1,000,000 1 பங்கு தான் அவர்களால் துதிக்க முடியும். நினைந்து நைந்து கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணன் நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் மாசூணும்படியான பெருமைகள். இத்தனை பேரும் அந்த திருமஞ்சனம் பண்ணி சந்தனம் கொண்டு வந்து சாம்பிராணி புகை பண்ணி மலர் தூவி வணங்கினால் இத்தனை பேர்களும் முனிவர்களும் தேவர்களும் நான்முகனும் இந்திரனும் ஈசனும் எல்லாரும் சேர்ந்து நினைந்து நைந்து நெக்குருகி அப்படியே கரைந்து உருகி வணங்கினால் அப்போ கூட உமது பெருமைகளை காண முடியாது முழுசா. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புமாய் நிறை ஒன்றி மில்லான நீசனான அடியேன் உம்மை அணுக வாழ்த்த அர்ச்சிக்க அருகதை உடையவனா இல்லையே. கிருபா மாத்திர மனோவிருத்தி. கடலை கையால் இறைக்க ஆசைப்பட்ட அடியேன், கருணை கடல் தேவரே, அந்த கடலை பார்த்து அந்த கடலை கையால் இறைத்து நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு அந்த கடலில் கையால் இறைத்து அதை வற்ற வைக்க முடியுமா? அப்படி அடியேனுடைய இந்த அபச்சாரத்தினால் அந்த அபச்சாரத்தினால் உண்டாகும் சீற்றத்தை, கோபத்தை திருவுள்ளத்தில் கொள்ளாமல் போக்கி அருள வேண்டும். அடியனுடைய சம்சார தாபங்களை, அது அக்னி, அந்த தாபம் அதை தீரும்படி அருள் மாறி தயா மாறி தயையை பொழிய வேண்டும் என்கிறார். அதுவும் தயை என்பது ஆச்சரியமான குணம். தயையின் தத்துவத்தையும் தயையின் ரகசியத்தையும் அறிய நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது சுவாமி தேசிகனுடைய தயாசதகம். அது ஒரு அற்புத சாஸ்திரம். சர்வஜன் சிவன் கூட அறிய முடியாத அந்த திவ்ய தயா ரகசியத்தை சர்வதந்திர சுதந்திரரான சுவாமி தேசிகன் தயையினால், பரமதயினால், அவருடைய தயையினால் நமக்கு வெளியிடுகிறார். பொன்னே போன்ற பதங்கள் அந்த தயாசதகத்தில், சுவை பொழியும் சொற்கள் அந்த தயாசதகத்தில், கண்ணியமான கருத்துக்கள், தயையின் பெருமையை அவ்வளவு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அந்த தயாசதகம் திருவேங்கடமுடையானை பற்றிய, அவனுடைய தயையை பற்றியது. குணங்களை கொண்டுதான் குணம் உடையவனை பற்றி சொல்ல முடியும். இங்கு குணங்களின் தலையாய, குணங்களுக்கு தலைவியாக விளங்கும் தயை
என்பதை, அந்த குணத்தை தயா தேவியாக உருவகப்படுத்தி எம்பெருமானின் சம்பந்தம் பெற்றால் அனைத்துமே பெருமையை அடையும். ஆனால் அவனும் பெருமை அடையும்படி இந்த கல்யாண குணம், தயா குணம் என்று அனுபவிக்கிறான். இப்படி அந்த பரம தயை, அந்த தயை, அந்த அருள், அந்த கிருபை, அந்த காருண்யம் அது மழை மாதிரி அடியனுக்கு பொழிய வேண்டும் என்கிறார் சுவாமி. கிருபா மாத்திர மனோவிருத்தி, உன்னுடைய கிருபா குணம் ஒன்றையே மனோதர்மகா உடைய தேவரீர் மே பிரசீதா, அடியேன் திறத்தில் பிரசீதா, பிரசீதமே. அதாவது தேனைவ ரூபேண சதுர்புஜேன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டபடி விஸ்வரூபம் எடுத்து காமிச்சார் கண்ணன். விஸ்வரூபம் எடுக்கும்போது பல்லாயிரக்கணக்கான முகங்களும் அந்த வாயில உள்ள பீஷ்மர்கள் போன்றவர்கள் உள்ளே போய் வெளியில் வரா. இப்போ இனிமே சாகப் போகிறவர்கள்லாம் உள்ளே போகிறா. சூரியன் சந்திரன் எல்லாம் அதில் தெரியறது, அனைத்து தேவதைகளும் தெரியறது, அனைத்து கிரகங்கள் எல்லாம் தெரியறது. இப்படி விஸ்வரூபத்தை பார்த்தவொடனே அவன் பயந்து போயிட்டான். அப்போ சொல்கிறான் தேனைவ ரூபேன சதுர்புஜேன. அர்ஜுனன் சொல்கிறான் பயந்து போய் விஸ்வரூபத்தை கண்டு அனுபவிக்க யோக்கியமான, அனுபவிக்க பரம போக்கியமான பழைய ரூபத்தையே எடுக்க வேண்டும் கண்ணா அப்படின்னு அதை காண வேண்டும் என்று பிரார்த்தித்ததைப் போல இவனும் இந்த சிறிய ஞானத்தை, இந்த ஒன்றுமே அல்ப ஞானத்தை உடைய அஞ்ஞானியான அடியனுடைய ஆறாமுத கடலை பருகி கழித்திடும்படி, தேவரீருடைய ஆறாமுத கடலை பருகி கழித்திடும்படி அந்த கோட்டி வைபவத்தை காணியாக்கி ஒரு ஆழாக்கு மாதிரி தர வேண்டும் என்கிறார். கோடியை காணியாக்கி தர வேண்டும் அப்படிங்கிறார். மூட்டையா அருள், அதை ஒரு சின்ன மெஷரில் கொடுத்தா அடியனை அனுபவிக்க வாகா இருக்குமே அப்படின்னு தெரிவிக்கிறார். பிரசீதமே, இறங்கி அருள வேண்டும், இறக்கப்பட்டு அருள வேண்டும். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.